தீர்த்தம் விற்கிறாங்க. அந்த தீர்த்தம் வந்து சுற்றி காடி சுற்றி தெளிக்கிறதோ இல்லை இந்த சாம்பிராணி வச்சு நீங்கள் கொளுத்தி வச்சிங்கன்னா நிறைய ரீசர்ச் நடந்திருக்கு தண்ணீரில். தண்ணீருக்கு வந்துக்கு மெமரி பவர் அதிகம். அதனால அந்த தண்ணீரில் எதை ஜபம் பண்ணாலுமே அந்த தண்ணீர் அதை வந்து கேரி கொண்டு போவோம். நம்ம யூடியூப்லலாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த சாம்பிராணி வாங்கினா நம்பர் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் ஸ்பெஷலாக மிக்ஸ் பண்ணுறாங்களா, ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? இப்போ இது எல்லாமே நம்ம இந்த விபத்துலேருந்து தவிர்த்துட்டா அந்த கார் இன்சூரன்ஸ் தேவையில்ல. அந்த விபத்து நடந்தப்ப அதுக்கு தேவன் வந்து எல்லாரையும் காத்து கொண்டு தான் இருக்கான். சரி, சில விபத்துக்கள் நம்மளால தவிர்க்க முடியாது. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் ஐயா. சுவாமிஜி, இன்னைக்கு திரும்ப உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட எதை பற்றி கேட்க போகிறேன்னா, இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு தீர்த்தம் விற்கிறாங்க. அந்த தீர்த்தம் வந்து சுற்றி காடி சுற்றி தெளிக்கிறதோ இல்லை இந்த சாம்பிராணி வச்சு நீங்கள் கொளுத்தி வச்சிங்கன்னா நம்பர் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தெய்வத்தோட ஒட்டி வர விஷயத்த வியாபாரமாக மாற்றிட்டாங்க. இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் என்ன? அதாவது முதல்ல வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வியாபாரமாக ஆச்சு. ஆனால் தெய்வ சமங்கள் இப்போ நம்ம பூவை முன்னாடியெல்லாம் பறித்து போட்டுக்கிட்டு இருந்தோம். எல்லார் வீட்லேயும் நித்திய கல்யாணி இருக்கும், பறித்து போட்டுருந்தோம். இப்போ பூ வாங்கி போட்டோம். நிறைய விஷயங்கள் வியாபாரம் ஆச்சு. ஆனால் இது பார்த்தோம்னா ஆன்மீக சம்பந்தமாக இருந்தாலுமே இது இந்த இந்த முறை அப்படின்னு சொல்லுறது எங்கேயுமே நம்ம சாஸ்திரத்தில் இருக்குது அப்படின்லாம் நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை. அதனால இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஓகே, இது கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒன்று, கண்டிக்க வேண்டிய ஒன்று. சுவாமிஜி, இப்போ இந்த ஆக்சிடென்ட் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்த்தம்னா என்ன? தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது தண்ணீரை சில மந்திர உச்சாரணங்கள் பண்ணி அந்த தண்ணீரை வந்து பூஜைக்குரியதாக மாற்றுதல், இல்லைன்னா கொஞ்சம் ஹையஸ்டாக மாற்றுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரீசர்ச் நடந்திருக்கு தண்ணீரில். தண்ணீருக்கு வந்துக்கு மெமரி பவர் அதிகம். அதனால அந்த தண்ணீரில் எதை ஜபம் பண்ணாலுமே அந்த தண்ணீர் அதை வந்து கேரி கொண்டு போவோம். நம்ம யூடியூப்லலாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலி வந்து இந்த தண்ணீர் வந்து ஞாபக சக்தி இருக்குது தண்ணீருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சாஸ்திரத்தில் கூட பார்த்தோம்னா இந்த பிரளயம் நடக்கும்போது முதல்ல இந்த நிலத்தில் வந்து தண்ணீர் தான் மறைக்கும். ஆமாம். அப்போது அதோடைய அந்த பிரளயம் அப்படின்னு சொல்கிறது அதுக்குள்ளேயே இன்னஹரனாக இருக்கக்கூடிய அந்த மெமரி. ஸோ அதனால அந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று, அந்த தீர்த்தத்தில் மந்திர ஜபம் பண்ணும் போது அதுக்கு மெமரி அதிகம்னால அந்த மந்திர ஜபங்களை அது கேரி பண்ணும். அப்போ அது வந்து தீர்த்தமாகும். அது வந்து பூஜைக்குரிய பண்ணலாம். ரெண்டாவது, நம்மளுடைய பாரத தேசத்தில் நிறைய நதிகள், கங்கை, யமுனை, சரஸ்வதி, அப்படி சப்த நதிகள் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பிரம்மபுத்திரா, தாமிரபரணி, இந்த மாதிரி நதிகள் எல்லாமே வந்து இறைவனோட அம்சமாகவே பார்க்கப்படுகின்றோம், இறைவனாகவே பார்க்கிறோம். ஓகே, அது ரொம்ப ஆல்ரெடி கடவுள் அப்படின்றதான் பார்க்குறோம். நம்ம பார்த்தோம்னா நம்மளோட பாரம்பரியத்தில் பெரியவங்க எல்லாமே சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, என்னது இந்த இந்த கங்கை இருக்கு இல்லையா, அது மெல்டட் பிரம்மன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மெல்டட் பிரம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சொல்லுவாங்க ஃபார் சேஜஸ் ஹிமாலயாஸ் இஸ் ஃபாதர், கங்கா இஸ் மதர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து தண்ணீரோடு அவ்வளோ கனெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த புண்ணிய நதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடியது கங்கை தீர்த்தம், யமுனா தீர்த்தம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதுதான் தீர்த்தம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த 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 தன்மைக்குரியது. அதுதான் தீர்த்தம். ஓகே, இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா சுவாமிஜி, இப்போ விற்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஸ்பெஷல் மந்திரம் படித்து இந்த மாதிரி ஒரு சர்டன் பூஜைலாம் பண்ணி தான் இந்த தண்ணியை விற்கிறாங்க அப்படின்னு. அதாவது நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து இதில் சேர்த்துருக்காங்க. அதாவது நீங்கள் இந்தமாரி மந்திரம்லாம் பண்ணி பூஜைலாம் பண்ணி இந்தமாரி ஒரு தண்ணி ரெடி பண்ணுறோம், ஒரு தீர்த்தத்தை ரெடி பண்ணுறோம், இந்த தீர்த்தத்தை காடி சுற்றி தெளிச்சா ஆக்சிடென்ட் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனுக்காக
ஏதாவது வந்து மந்திரங்களோ இல்லை ஏதாச்சும் சொல்லப்பட்டிருக்கா? இப்போ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் வந்து பாமன் சுவாமிகள் வந்து ரதபந்தம் அப்படின்ற ஒரு ஓகே. விஷயத்தை கொடுத்துருக்காரு. அந்த ரதபந்தத்தை சரியா படிச்சா, அதாவது அது தீர்த்தத்தில் ஜபம் பண்ணலாமா அப்படின்ற அந்த இதில் காட்டிலும் இந்த காடி ஓட்டுநர் சரியாக படிச்சா தவிர்க்கலாம் அப்படின்றது தான். நடக்காது அப்படின்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே. இப்போ நான் அந்த தீர்த்தத்தை தெளிச்சுட்டு எனக்கு நல்ல தூக்கமான டைம்ல ஹைவேல ஓட்டி நான் இடையில தூங்கிட்டேன்னா ஆக்சிடென்ட் கண்டிப்பா நடக்கும். ஆமா. அப்போ காடி நான் போற இடத்துக்கு வந்து சரியா போய் சேர்ந்துரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஆமா. அப்போ இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த தீர்த்தம்லாம் தெளிச்சாலுமே இந்த ஓட்டுநர் சரியாக அந்த அந்த விஷயத்தை பண்ணல அப்படின்னு சொன்னா, அந்த அந்த ஓட்டுநர் சரியாக ஓட்டவில்லை என்றால், அவருக்கு நல்ல தூக்கம் இருக்கு, இல்லைன்னா நல்ல நல்ல என்னது டயர்ட்ல இருக்காங்க, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து மதுபானம் அருந்துட்டு ஓட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடக்கும். இது தவிர்க்க முடியாத ஒண்ணு. புரியுது. அது வாழ்க்கையில கஷ்டமே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது ஆக்சிடென்டே நம்ம காடியில நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஏன்னா காடி ஓட்டும் போது சில விஷயங்கள் கண்டிப்பா நடக்கத்தான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்வது நம்மளோட இதா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி இந்த ப்ரிவென்ட் பண்ணிடலாம், அதை ப்ரிவென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்கவுங்க காடி ஆக்சிடென்ட் இப்போ இந்த 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 தீர்த்தம் தயாரிக்கிறவங்களோட காடியை எடுத்து பார்த்தோம்னா அவங்க எவ்வளோ ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க தவிர்த்திருக்கலாமே. சுவாமிஜி, இப்போ இந்த சாம்பிராணிலாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த சாம்பிராணி வந்து ஒரு 10 வெள்ளி 15 வெள்ளிக்கு விற்கிறாங்க. அந்த சாம்பிராணி வாங்கினா நம்பர் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் ஸ்பெஷலாக மிக்ஸ் பண்ணுறாங்களா? ஏதாவது இருக்கா அந்த மாதிரி உண்மையா? முதல்ல இந்த சாம்பிராணி அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பூஜையில் வந்து பேசிக்கான பூஜையில் கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், ஜலம், இது 5. இதை வந்து பஞ்சோபச்சார பூஜை பற்றி சொல்லுவோம். ஜலம், கந்தம், புஷ்பம், தூபம், தீபம். ஓகே. இது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இந்த 5மே பஞ்சபூதங்களோட சம்பந்தப்பட்டது. ஜலம் வந்து நீரோட, கந்தம் அப்படின்னு சொல்றதோட சந்தனம், சந்தனம் வந்து பூமியோட, அப்புறம் தூபம் வந்து வாயுவோட, தீபம் வந்து அக்னியோட. அப்படி 5 பஞ்சபூத தத்துவங்கள். பூ அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகாசத்தோடைய அந்த தத்துவங்களை குறிக்கக்கூடியது. இன்னொன்று, நம்மளுடைய பூஜையில வந்து நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும், மனநிலையை அடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த 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 பஞ்சோபச்சாரம் கொடுத்துருக்காங்க. தூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாயு தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அந்த வாயு தத்துவத்துல கொஞ்சம் நல்ல நறுமணங்கள் இருக்கும்போது, அந்த அந்த நம்மளை சுத்தி நல்ல நறுமணம் இருக்கும்போது, அது நல்ல முன்னாடியெல்லாம் இப்போ இருக்கிற இந்த கோன் சாம்பிராணி, இந்த வாசனைகள், ஃபேக் வாசனைகள்லாம் போட்டு இருக்காது. இந்த இவங்க எப்படி இருக்குன்னா அது தசாங்கமா இருக்கும். அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் மூலிகைகள்லாம் போட்டு சாணியை வராட்டி தட்டி அதுல இருக்கக்கூடியதா இருக்கும். நம்ம வீடுகள்லேயே கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோம்னா கறி போட்டு சாம்பிராணி போடுவாங்க, அதுல குங்குளியம் போடுவாங்க. அப்போ அந்த குங்குளியம் என்ன, அந்த குங்குளியத்திலிருந்து வரக்கூடிய புகை, அதே மாதிரி அந்த குங்குளியத்திலிருந்து வரக்கூடிய அந்த மனம் நம்மளுடைய மனதை வந்து ரொம்ப அலைப்பாய விடாது. அந்த அந்த நல்ல மனம் இருக்கும்போது மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும். ஒரு நிலைப்படுத்த அப்போ அந்த ரிலாக்ஸ்டான மனசை வந்து ஒரு நிலைப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த தூபம். இதை வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்புறம் முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுடைய முடிக்கு போடுவாங்க, வீடுகளில் வந்து இந்த பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும், என்னத்துக்காக இப்படி செஞ்சாங்க. திடீர்னு ஒரு நம்பர் அடிக்கிறது அப்படின்னு சொன்னால் இது விற்கக்கூடியவர்கள், இப்போ கோடீஸ்வரர்கள், அவங்க வியாபாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க என்ன செய்யலாம்னா, அவங்க வந்து இந்த சாம்பிராணியை விற்கிறதுக்கு பதிலாக ஒரு சாம்பிராணியை கொளுத்து நம்பரை எடுத்து எடுத்து ஒவ்வொரு தடவையுமே அந்த நம்பரை அடித்த காசை வந்து மற்ற நபர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், உண்மைதான். அப்போ அவங்களும் கொடை வள்ளலாக ஆகலாம். இந்த அவங்களுக்கு இந்த வியாபாரத்தில் போய் இந்த டிக்டாக்ல இல்லை லசாடாலேயோ இப்படி லைஃப்பில் போயிட்டு இந்த சாம்பிராணி நம்பர் அடிக்கும், இந்த சாம்பிராணி நம்பர் அடிக்கும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இப்போ இது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு என்னமோ ஒரு இது. ஏன்னா அவங்களே நம்பரை எடுத்துக்கலாமே, அது அவங்களே கொளுத்தி இப்போ ஒரு வாரத்தில் ஒரு எத்தனை நாள், ஒரு 4 நாளோ 5 நாளோ நம்பர் அடிக்குதுன்னா அந்த 5 நாளும் அவங்க நம்பர் எடுக்கட்டும், கோடீஸ்வரர்கள் ஆயிக்கொண்டே இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம் தானே நமக்கு. சுவாமிஜி, இந்த தெய்வ நம்பிக்கையை அடிப்படையாக வச்சு தான் இந்த வியாபாரமே நடக்குது, ஓகேவா?
இந்த மக்கள்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும், இதுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லையா, இல்லை இது கூட தெரியாத அளவுக்கு பகுத்தறிவு இல்லையா? நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம மக்கள் ரொம்ப கெட்டிக்காரவங்க. ஓகே இதெல்லாம் தெரிந்தாலுமே ஓகே நான் முதல்லயே சொன்ன மாதிரி, நம்மளோட வேற வீடியோலாம் சொன்ன மாதிரி, நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே அவசரம். ஓகே இந்த அவசரமாக இன்றைக்கே எல்லாமே எனக்கு கிடச்சிடணும் அப்படின்ற அவசரத்தில் நம்ம வந்து நிறைய ஏமாந்து போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு சனாதனத்துடைய ஞானம் இருந்ததுன்னா, வாழ்க்கையோடைய ஞானம் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா இது பின்னாலெல்லாம் போக மாட்டோம். அதாவது மக்கள் வந்து அறியாமையில் செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், அவங்களோட அவசரத்துக்கு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் நம்மளுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, வாழ்க்கை வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். இந்த சாம்பிராணியை கொளுத்துறதுக்கு பதிலாக நல்ல சாம்பிராணிகளை விற்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த காசு வந்து கிடைக்கும். அதாவது நம்பர் அடிக்கிற சாம்பிராணி இல்லாமல் உண்மையாகவே தரமான சாம்பிராணிகள் நம்மளால் தயாரிக்கப்பட்டு கெமிக்கல் இல்லாமல் தரமான சாம்பிராணிகள் தயார் பண்ணி நம்மளால் மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், நம்ம வாங்குறதுக்கு பதிலாக தயார் பண்ணி கொடுத்தோம்னா அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரமாக இருக்கும். மக்கள் வந்து எல்லாத்துலேயுமே அவசரம். சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே ஒரு தீர்வு, ஒரு பண பிரச்சனை வந்துருச்சுன்னா அடுத்து அவங்க நினைக்கக்கூடியது நம்பர் அடிக்கணும் அப்படின்றது தான். அது வந்து கூடாது அப்படின்றத வந்து இது ஏன்னா எல்லாருக்குமே நம்பர் அடிக்கணும்னா எடுக்கிற எல்லாருக்குமே அடிக்கணும். மலேசியாவில் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க, எல்லாருக்குமே. ஆமாம், இன்னொன்று சொல்லணும், இப்போ இந்த தீர்த்தம் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் பேசிக்கிறதுனால இப்போ இது எல்லாமே நம்ம இந்த விபத்துலேருந்து தவிர்த்துட்டா அந்த கார் இன்சூரன்ஸ் தேவையில்ல, அந்த விபத்து நடந்தப்ப அதுக்கப்புறம் போய் சேர வேண்டிய ஹாஸ்பிட்டலும் தேவையில்ல, இது எதுவுமே தேவையில்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிருந்த கூட எதுக்காக இந்த மாரிலாம் பண்ணுறாங்க? சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்குது. ஓகே, அந்த ஃபேமை தற்காத்து வச்சு அந்த ஃபேம் இருக்கிற காலகட்டத்திலேயே அவங்க வந்து அதை வந்து சம்பாதிக்கணும். அந்த சம்பாதிக்கிறதுக்காக நான் பண்ணுற முயற்சி தான் இதெல்லாம். ஓகே, அப்படி தீர்த்தம் உண்மையாகவே ஆக்சிடென்ட் ஆகாதுன்னா அதை விற்க தேவையில்லையே. ஆமாம், தானமாக கொடுத்தா இப்போ மலேசியாவில் ஆக்சிடென்டே இருக்காது. ஆமாம், உண்மைதான். நம்மளுக்கு அந்த இதை வந்து தயார் பண்ணி மலேசியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே எல்லா கார்லையுமே தெளிக்கிற மாதிரி அந்த கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மலேசியாவில் ஆக்சிடென்டே இருக்காது. மலேசியாவில் டெய்லி ஆக்சிடென்ட் நடந்து கொண்டு இருக்கு, டெய்லி மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து முழுக்க வியாபார நோக்கம் தான். இதில் வந்து சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இவங்க பேசும்போது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு. சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் மிக குறைந்த விலையில் அதை வந்து அவங்க கொடுத்துருக்கணும். அதுல லாபம் இல்லாம யாரு கொடுக்குறா, நீங்க சொல்லுங்களேன். உண்மைதான், வெரி ட்ரூ. சுவாமிஜி, இன்னைக்கு ரொம்ப நிறைய விஷயம் பேசியிருந்தோம். இன்னைக்கு உள்ள பதிவில் வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுறதா இருந்தால் என்ன சொல்லுவீங்க இந்த விஷயத்தை பற்றி? இறைவன் வந்து எல்லாரையும் காத்து கொண்டு தான் இருக்கான். சரி, சில விபத்துக்கள் நம்மளால தவிர்க்க முடியாது. அந்த 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 அது வந்து நம்மளுடைய கர்மாவாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஒரு படிப்பினை புகட்டக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் முழுமையாக இறைவனை நம்புங்க. சரியான குருமார்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட போங்க, இறையை பற்றி தெரிஞ்சுக்குங்க, இறைவன் மேலே பக்தி செலுத்துங்க, பாக்கியெல்லாம் இறைவனையும் பார்த்துக்குவா. ஓகே சார், நம்ம பேசியிருந்தோம். இன்னும் நிறையா பல விஷயங்களை வந்து நம்ம மக்களுக்காக நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து இந்த வியாபாரம் பக்தி இது ரெண்டுத்தையும் ஒன்றாக்குனா அது உண்மையான பக்தி இல்லை, தெய்வம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிகிற வரைக்கும் நம்ம சொல்லலாம். அடுத்த காணொளியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. ஹரி ஓம்.